ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இனிப்பு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், சாப்பிட்றது கூட தெரியாது, அவ்வளோ சுவையாக நைஸாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இனிப்பு கொழுக்கட்டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அரிசி மாவு எடுத்துருக்கேன், ரெடிமேடு மாவு தான். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன், ஒரு கப்பு மாவு தான். லைட்டாக தீயை குறவா வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சூடு ஏறினா போதும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். மாவு தனித்தனியாகவும் வந்துடும். வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு டீஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 1 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பாகு மண்ணாக இருக்குன்றதால ஃபில்ட்ரு பண்ணி காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது 1/2 கப்பு. இப்போ 1.5 கப்பு நம்ம எடுத்துருக்க. 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு 4 பீஸ் தேங்காய் நல்லா குறைப்பாக அரைச்சிக்கலாம். திருகி கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மாவுன்றதால நான் ஜாரில் சேர்த்து குறைப்பாக அரைச்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய் கூடயே ஒரு ஏலக்காய். இங்கே பாருங்கள், குறைப்பாக அரைச்சிருக்கோம். அப்படியே தண்ணியில் சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு வறுத்து அதுவும் பொடி பண்ணியிருக்கேன். அப்படியே இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மலாட்டையும் எள்ளும் சேர்த்தனா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருங்க, மலாட்டை இது மாதிரி குறைப்பாக தான் அரைக்கணும். அவ்வளோதான். நம்ம ரெடியாக வச்சுருக்க மாவு எடுத்து அப்படியே சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை தூள் உப்பு இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கும். நல்லா கட்டி தட்டாமல் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாக தண்ணி வச்சோன்னா கரெக்டாக வரும். 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி வைங்க. ரெடிமேடு மாவாக இருந்தால் தான் அது மாதிரி செய்யணும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற மாவுன்னாக்கா 1 கப்பு 1.25 கப்பு அப்படி தான் ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் மாவு கொஞ்சம் நல்லா பிசையணும். அப்போ தான் நல்லா உருண்டை மாதிரி உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இது பாருங்க, இது மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தான் ரெடி பண்ண போகிறேன். அந்த கொத்தில் எண்ணெய் தடவி இருக்கிறேன். அப்படியே இதில் சேர்த்துருங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். இன்னொன்று உருண்டையும் உருட்டினாலும் உருண்டையாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்லேயும் அழகாக வரும். நம்ம நிறைய மாடல் செய்யலாம். விநாயகர் குழந்தை இல்லையா, அவருக்கு விதவிதமாக அழகாக வைக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கொழுக்கட்டை ஒரு உருண்டை ரெடி பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே மீதி இருக்கிற மாவு எடுத்து அது மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இன்னொரு கொழுக்கட்டை ரெடி பண்ணுறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை உருட்டிடுங்க. அப்படியே இந்த 4 விரலும் படிகிற மாதிரி இது வைங்க. சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை உருண்டை எல்லாமே உருட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இனிப்பு பாக்கெட்டை சுட சுட இருக்குது பாருங்கள், ஆவி பறக்க இருக்குது. தட்டில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துலேயே இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருந்தா ஒட்டாமலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு பூஜைக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.